நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:34. இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு, நாளைக்கு என்ன செய்யுதுன்னு கவலை. ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. நாளை தினம் உனக்குரியதே இல்லை, அந்தந்த நாளுக்கு அதனின் பாடு போதும். நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னத்தை உண்போம்? இன்றைக்கி அநேக வீட்டில் என்னென்னா, சாப்பாடு பிரச்சனை, குழம்பு பிரச்சனை. நேற்று அந்த குழம்பு வச்சாச்சு, நேற்று புளிக்குழம்பு வச்சாச்சு, இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு, நாளைக்கு முட்டை குழம்பு வைக்கணும். அதுக்கடுத்த நாள் என்ன வைக்கிறது? பிள்ளைகிட்ட ஒரு அம்மா கேட்பாங்களா, இந்த வாரம் முழுது என்ன லிஸ்ட்டு கொடுன்னு, அது லிஸ்ட்டு போடுமா, அது லிஸ்ட் போட்டு கொடுக்குமா, அதன்படி வைப்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு சாம்பாரை நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சது நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, நேற்று வச்ச குழம்பு போ அப்படின்வாங்க. ஆனால் நம்ம நாளைக்காக கவலைப்படக்கூடாது. எதை உண்போம், எதை உடுப்போம், என்ன செய்வோம், கவலைப்படாதீங்க. எதிர்காலத்துக்கு ஒரு சகோதரி ரொம்ப தேவையில்லாமல் கவலைப்பட்டுச்சு நாளைக்காக. என்னன்னா, அந்த பிள்ளைக்கு இப்போ 3 வயசு ஆகுது. என் பிள்ளைய நான் எந்த காலேஜில் படிக்க வைக்க, எப்படி அதை கட்டி கொடுக்குறது பாருங்கள். இப்போ 3 வயசுலையேவா பொம்பளை பிள்ளைய. எதிர்காலத்துக்காக கவலை, நாளைக்காக கவலை. நான் சொன்னேன், அந்தந்த நாளுக்கு பார்ப்போம். நம்ம பவுல் சொன்னது போல், நம்ம உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் அப்படி சொல்லணும். நம்ம நாளைக்காக எதை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை தான் நமக்குரியது அல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு ஆண்டவர் போதுன்னு இருக்காரு. இன்னைக்கு இதை செய்தாரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தினவர், இன்னைக்கு நம்ம தேவைகளை சந்தித்தவர், இன்றைக்கு சுகம் தந்தவர் நாளைக்கு தருவார். இன்றைக்கு தேவை சந்தித்தவர் நாளைக்கு சந்திப்பார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைய காரியத்தில் ஒரு அற்புதம் செய்தவர் நாளைக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு உங்களை நல்லா வாழ வச்ச கர்த்தர் இன்னும் வாழ வைப்பார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினது கூட உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எதிர்காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்காக தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நாளை தினம் அதுக்குரியதுக்காக கவலைப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, சரிங்களா? அப்போ நீங்களும் நானும் நாளைக்காக ஒரு காலம் கவலைப்படக்கூடாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சகோதரி அப்படியே, நான் நைட் ப்ரே நடத்திட்டு வர்றேன், பார்த்தீங்கன்னா காலையில் அந்த இடத்துல அந்த கடையில் போட்டு தொங்குது, அந்த துணிக்கடையில் மரணம், அகால மரணம் இப்படி இருக்குது. நாளைக்கு அவர் என்னென்ன ப்ரோக்ராம் வச்சுருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு அவங்கள அந்த வியாபாரி வா, இந்த வியாபாரின்னு சொல்லியிருப்பார், ஆனால் மரித்து போயிருக்கார். ஆனால் நீங்கள் நானும் சாவல் பிழைத்திருந்து அவருடைய கிரியில விவரிக்கும்படிக்கு நாளை தினத்தை குறித்து ஒரு காலம் மேன்மை பாராட்டாதபடி நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்போம். கர்த்தர் நம்மளை நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்குவார். நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்ம வழியெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவார்.